இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சபாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த சபாஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனித சபாஸ் ஒரு கப்பதோசியன் சிரியன் துறவியும் குருவும் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்திருந்த புனிதரும் ஆவார். இவர் எண்ணற்ற பல்வேறு துறவு மடங்களை நிறுவினார். இவர் நிறுவிய மடங்களில் முக்கியமானது மார்சபா மட ஆலயமாகும். புனித சபாஸ் கப்பதோசியாவின் செசரியா மசாகா அருகேயுள்ள முட்டலஸ்கா என்னும் இடத்தில் பிறந்தார். இராணுவ பணிகளின் காரணமாக அலெக்சாண்ட்ரியா பயணித்த இவரது பெற்றோர் 5 வயதான இவரை இவரது தாய்மாமனிடம் விட்டுச் சென்றனர். இவருக்கு 8 வயதாகையில் இவர் அருகே இருந்த ஆயர் பிளேவின் என்பவரது துறவு மடத்தில் சேர்ந்தார். 10 வருடங்கள் ஆயர் பிளேவின் துறவு மடத்தில் இருந்த இவர் பின்னர் அங்கிருந்து ஜெருசலேம் பயணித்தார். பின்னர் அங்கிருந்து புனித பெரிய யூத்திமியஸ் மட ஆலயம் சென்றார். ஆனால் புனித பெரிய யூத்திமியஸ் அவரை அங்கிருந்து அருகாமையில் உள்ள செனப்டிக் விதிகளை கடைபிடிக்கும் தியோக்திசிடஸ் என்னும் மட அதிபதியின் மட ஆலயத்திற்கு அனுப்பினார். சபாஸ் தமது 30 வயது வரை இந்த மட ஆலயத்தில் கீழ்ப்படிதலுடன் வசித்தார். தியோக்திடஸ் இறந்த பிறகு சபாஸ் ஒரு குகையில் சென்று தனித்து வாழ்ந்தார். ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் அவர் தனது வசிப்பிடத்தை விட்டு மட ஆலயத்திற்கு வந்து அங்கு அவர் தெய்வீக சேவைகளில் கலந்து கொண்டு பிற சகோதர துறவிகளுடன் உணவு உண்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தன் வசிப்பிடத்தை விட்டு வெளியேறாமல் 5 ஆண்டுகள் குகைக்குள் தனியாக வாழ்ந்தார். புனித பெரிய யூத்திமியஸ் இவரின் தவ வாழ்க்கையை பார்த்துவிட்டு தம்முடன் வனாந்தரத்தில் வாழ அழைத்து சென்றார். சபாஸை மூத்த குழந்தை என்று அழைத்த புனித பெரிய யூத்திமியஸ் அவரை துறவற நல்லொழுக்கங்களில் வளர ஊக்குவித்தார். சபாஸ் பல்வேறு மட ஆலயங்களை நிறுவினார். சபாஸின் ஜெபங்களின் மூலம் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. வறண்ட காலத்தின் போது இவரது ஜெபங்களின் மூலம் மக்கள் மழையை பெற்றார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களும் குணமானார்கள். கிபி 491ஆம் ஆண்டு ஜெருசலேம் நகரின் குலபதி இவருக்கு குருத்துவ அருள் பொழிவு செய்வித்தார். தனது குருத்துவ வாழ்வில் பல்வேறு அற்புத காரியங்களை நிகழ்த்திய இவர் கிபி 532ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவ்வாறு கடின தவத்தினால் துறவு வாழ்வு வாழ்ந்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.